Hi and welcome to Easy Spoken English Kanji. இந்த series of videosல நம்ம long sentences ஒரு specific pattern யூஸ் பண்ணி frame பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு adverb clauses அதாவது if clause, when clause with a main clause இந்த பேட்டர்னில் sentences frame பண்ண போகிறோம். ஆல்ரெடி நான் if clause with adjective clause and a main clause அதே மாதிரி when clause with adjective clause and a main clause வீடியோஸ் போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் பார்க்கலனா மேலே அது பிளேலிஸ்ட்டோட லிங்க் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். Now let's get started with today's video. ஃபர்ஸ்ட் நம்ம போன வீடியோவில் கொடுத்துருந்த எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்னைக்கான சென்டென்சஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நீ கேட்குற பணத்தை கடைசியாக அவள் கொடுக்கும்போது அவளை மேலும் பணம் கேட்காத. ஸோ இது when clause with an adjective clause pattern இல்லையா? ஸோ ஒரு விஷயம் நடக்கும்போது அவள் பணம் கொடுக்கும்போது when she கடைசியாக அவள் பணம் கொடுக்கும்போதுன்றதுனால ஃபைனலின்ற வேர்டு யூஸ் பண்ணலாம். when she finally gives you the money, எந்த பணம் அப்படின்னு சொல்கிறோன்னா நீ கேட்ட பணம், கரெக்டாக, that you asked her, when she finally gives you the money that you asked her, அவளை மேலும் பணம் கேட்காத. Do not ask her for more. Don't ask her for more. Okay? So when she finally gives you the money, இது when clause. அது மணியை டிஸ்கிரைப் பண்ணி வந்திருக்க சென்டென்ஸ் ஒரு adjective clause. The money that you asked her, அது adjective clause. Main clause is you do not ask her for more. Okay? The next sentence, நிறைய சந்தேகங்களோடு அவள் பாடின பாட்டை ஜட்ஜஸ் பாராட்டினப்போ அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, கரெக்டாக? ஸோ ஜட்ஜஸ் பாராட்டினப்போ அப்படின்றத when clause யூஸ் பண்ணி சொல்லலாம். when the judges appreciated, எதை பாராட்டினாங்கன்னா பாட்டு, the song. எந்த பாட்டுனா நிறைய சந்தேகங்களோட அவ பாடின பாட்டு, கரெக்டாக? the song that she had sung with a lot of doubts, அவ நிறைய சந்தேகங்களோட பாடின பாட்டு. ஸோ ஃபஸ்ட்டு பாட்டு பாடினா அதுக்கப்புறம் தான் அப்ரிஷியேட் பண்ணாங்க இல்லையா? இந்த மாதிரி சீக்வென்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ், பாஸ்ட் ஆக்ஷன் சொல்லும் போது நம்ம ஃபர்ஸ்ட் நடந்த பாஸ்ட் ஆக்ஷனுக்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுவோம். அதனால இங்கே that she had sung அப்படின்னு எழுதியிருக்கேன். பட் இங்கே ஷீ சாங்னு சொன்னாலும் பிரச்சனை இல்லை, தப்பு கிடையாது, இந்த சென்டென்ஸ் தப்பாயிராது. ஸோ இந்த மாதிரி சொல்லும் போது நம்ம சீக்வென்ஸில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி சொல்கிற மாதிரி, ஓகேயா? சென்டென்ஸ் அதில் ஃபோக்கஸ் ஆகிருக்க மாதிரி இருக்கும், அவ்வளோதான். இங்கே சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் யூஆர் டாக்கிங் அபவுட் டூ பாஸ்ட் ஆக்ஷன்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இங்கே கண்டிப்பாக நீங்கள் பாஸ்ட் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஓகே, சிம்பிள் பாஸ்ட்டும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அந்த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஃப்ரீ ஐஸ்கிரீம் தர ஃபெஸ்டிவலுக்கு எங்கள் அப்பா என்னை கூட்டிகிட்டு போகிறப்போ நான் கணக்கே இல்லாமல் ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன். ஓகே, ஸோ நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன், இது நீங்கள் சிம்பிள் ப்ரெசென்ட்லேயும் வந்துடலாம், இல்லை சிம்பிள் பாஸ்ட்லேயும் வந்துடலாம். ரெண்டுலேயுமே நான் ஆன்சர் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. when my dad takes me to the carnival or festival that gives out free ice cream, எங்கள் அப்பா என்ன ஃபெஸ்டிவலுக்கு கூட்டிகிட்டு போகும்போது, when my dad takes me to the festival or carnival, எந்த ஃபெஸ்டிவல்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? that gives out free ice cream, the festival or the carnival that gives out free ice creams. Okay, so when clause with an adjective clause. அடுத்தது, நான் கணக்கே இல்லாமல் சாப்பிடுவேன். இது எப்படி சொல்லணும்னா ஐ ஈட் அ லாட் ஆஃப் இட் வித்தவுட் கீப்பிங் கவுண்ட். ஸோ ஐஸ்கிரீம் அப்படின்னு நான் சிங்குலரில் சொல்லியிருக்கேன், அதனால ஈட் யூஸ் பண்ணியிருக்கேன், லாட் ஆஃப் ஈட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஐஸ்கிரீம்ஸ்ன்னு நீங்கள் ப்ளூரலையும் சொல்லலாம். சொன்னீங்கன்னா இங்கே ப்ரொனவுன் தெம் அப்படின்னு வரணும். ஓகே, ஐ ஈட் அ லாட் ஆஃப் தெம் வித்தவுட் கீப்பிங் கவுண்ட். ஓகே, ஸோ தெம்ன்ற ப்ரொனவுன் நாட் ஒன்லி ஃபார் லிவிங் பீயிங்ஸ், நான் லிவிங் பீயிங்ஸ்க்கும் நம்ம தெம் தான் யூஸ் பண்ணுவோம் ப்ளூரலில் இருக்கும்போது. ஓகே, ஸோ இதே சிம்பிள் பாஸ்ட்டில் எப்படி சொல்லலாம்? பாஸ்ட் ஈவெண்ட், நான் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் அப்பா கூட்டிகிட்டு போகிறப்போ இந்த மாதிரி இந்த சென்டென்ஸை நம்ம எழுதலாம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, when my dad took me to the carnival that gives out free ice cream, I would eat a lot of it without keeping count. ஸோ would eat சொல்லலாம், இல்லைனா I used to eat a lot of it without keeping count. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இன்றைக்கான வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கான பேட்டர்ன் அண்ட் அதோட எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிற பேட்டர்ன் இது தான், இஃப் clause ப்ளஸ் when clause வித் அ மெயின் clause, ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், நீ சுத்தம் செய்யும் போது சாவி கிடச்சிச்சின்னா கிச்சன் கவுண்டர் மேலே வை அப்படின்னு சொல்லியிருக்கோம். கிச்சன் ஷெல்ஃப் இருக்கும் இல்லையா? ஸோ அது மேலே வை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நீ சுத்தம் செய்யும் போது ஒரு விஷயம் நடக்கும்போது இதுக்கு when யூஸ் பண்ண போகிறோம். சாவி கிடைச்சா ஒரு விஷயம் நடந்தா இதுக்கு if யூஸ் பண்ண போகிறோம். if you find the keys when you're cleaning, ஸோ இதையே மாற்றி when you're cleaning if you find the keys இப்படியும் சொல்லலாம், தப்பில்லை. ப்ளீஸ் புட் தெம் ஆன் த கவுண்டர். ஸோ நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, தெம்ன்றது நம்ம நான் லிவிங் திங்ஸ்க்கு யூஸ் பண்ணலான்னு சொல்லி, இங்கே கீஸ்ன்னு சொல்லியிருக்கோம், அதனால தெம் தான் சொல்லணும். ப்ளீஸ் புட் தெம் ஆன் த கிச்சன் கவுண்டர். ஓகே, ஸோ இஃப் யூ ஃபைண்ட் த கீஸ் when you are cleaning, please put them on the kitchen counter. If clause, when clause and a main clause. Okay, the next one, நீ வேலை தேடிட்டு இருக்கும்போது நல்ல வாய்ப்பு கிடைச்சதுன்னா, நல்ல வாய்ப்பை நீ பார்த்தன்னா அப்ளை பண்ண தயங்காத அப்படின்னு சொல்கிறோம். ஓகே,
ஸோ நீ வேலை தேடிட்டு இருக்கும்போது இல்லை வேலை தேடும்போது எப்படி வேணால் வச்சுக்கோங்க. ஸோ வென் யூ ஆர் ஜாப் ஹண்டிங் அப்படின்னு சொல்லணும்னா வென் யூ ஆர் லுக்கிங் ஃபார் அ ஜாப். ஓகே, வென் யூ ஆர் ஜாப் ஹண்டிங் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணலாம். ஆர் வென் யூ ஆர் லுக்கிங் ஃபார் அ ஜாப், இஃப் யூ see a good opportunity, நல்ல வாய்ப்பை பார்த்தா, கரெக்ட், இஃப் யூ see a good opportunity, அப்ளை பண்ண தயங்காத, don't hesitate to apply. Okay, so if you see a good opportunity when you are job hunting or when you are looking for a job, don't hesitate to apply. If clause, when clause and a main clause. Okay, the next one, நாம் பணம் வாங்குறத அவன் பார்த்தா அவனும் நம்ம கூட சேர்ந்துக்குவான். ஓகே, ஸோ அவன் பார்த்தா, இஃப் ஹீ சீஸ் அஸ், எப்போ, when we collect the money, இல்லைனா when we collect the money, if he sees us, அவனும் நம்ம கூட சேர்ந்துக்குவான், கண்டிப்பாக சேர்ந்துக்குவான் அப்படின்ற சொல்கிற மாதிரி. ஸோ அதனால் டெஃபினெட்லின்ற வேர்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். he will definitely join us, இல்லைனா simply he will join us. ஓகே, if he sees us when we collect the money, he will definitely join us. alright, ஸோ இன்றைக்கான 3 சென்டென்சஸ் இதுதான். நம்ம ஃபர்ஸ்ட் 3 சென்டென்சஸ் லாஸ்ட் வீடியோவில் இருந்து எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம். அண்ட் இன்றைக்கான வீடியோவில் இருக்கிற 3 சென்டென்சஸ் பார்த்தோம். இப்போ உங்களுக்கான 3 சென்டென்சஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்த்துருக்கிற இதே பேட்டர்னில் தான் இந்த 3 சென்டென்சஸ் இருக்குது. ரீட் பண்ணலாம். நீ பேசிகிட்டு இருக்கும்போது ஏதாவது மறந்தா நீ இந்த நோட்ஸை பார்த்துக்கலாம். என் ஃப்ரெண்ட் கூட இருக்கும்போது எங்கள் அம்மா கால் பண்ணால் நான் எடுக்க மாட்டேன். நான் கேட்கும்போது அவள் கொடுக்கலன்னா நான் அவகிட்ட மறுபடியும் கேட்க மாட்டேன். ஓகே, லாஸ்ட் கொஸ்டின் மட்டும் இஃப்பில் நெகட்டிவில் இருக்குது. இஃப் ஷீ டசன்ட் இதை யூஸ் பண்ணி எழுதுங்க. ஆல்ரைட், ஸோ இந்த 3 கொஸ்டின்ஸ் ட்ரை பண்ணி உங்களோட ஆன்சர்ஸ் எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் கரெக்ஷன் பண்ணி ரிப்ளை கொடுக்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye.